ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் மயில அந்த நிலமையில பார்த்துட்டு நம்ம மல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலை ஏமாற்றி இந்த தினேஷ் ரொம்பவே தப்பு பண்ணிட்டான். இப்போ மயில் இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மயக்க நிலைமை இருக்காங்க. அந்த மயக்க மருந்து கொடுத்தான் இல்லையா அந்த நம்பிக்கையான ஒருத்தர், அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுது. செம்ம அடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக மயிலை கடத்துனீங்க, மயில் எடுத்துகிட்டு வந்தால் நெகை இங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒய்ஃப் அந்த நகையை போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த நகை வந்தாகணும். இப்போ மயிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மயிலை கூட்டிட்டு போய் அங்கே போயிட்டு நம்ம மயிலை சரி பண்ணுறாங்க. மயக்க மருந்து கொடுத்துருக்கோடனே அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மயில் நம்ம மல்லியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிருக்கா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் நீங்கள் சொல்கிறத எதுவுமே நான் கேட்காம இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் அவனை நம்பி தான் நான் அவன் என்ன இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனை நம்மளது ஒரு பக்கம், இன்னொருத்தரவங்க என்னை காப்பாத்துறேன்னு சொன்னவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்கக்கா. நான் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றது கூட தெரியாம நான் வளர்ந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலக்கா. இந்த மாதிரி எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்றவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைக்கா. அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாங்க, என்னால் இதை ஜீரணிக்க கூட முடியலக்கா. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தான், என்னை லவ் பண்ணுறேன், என் மேலே உயிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் கை விட்டுட்டான். இப்போ என்னை காப்பாத்துறேன்னு சொன்னவங்களும் இப்படி ஏமாத்திட்டாங்க. என்னை மன்னிச்சிருக்கா. இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை நான் கேட்குவேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் எப்பவுமே கொண்டு வரமான்னு சொல்லிட்டு மயில் நம்ம மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரி விடு மயில், இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கொண்டு சொல்லிட்டு நம்ம மல்லியும் மயிலுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம மயில் இப்போ இதுல இருந்தே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருப்பாங்க இந்த உலகம் எப்படி இருக்கு, எப்படியாப்பட்ட மனுஷங்க இருக்காங்க, நம்மள நம்ப வச்சு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எது ஒன்னாலும் யோசிச்சு செய்யணும் அப்படின்றத இந்த மயில் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, மயில் போனது எல்லாமே இந்த ராஜேஸ்வரிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அது தெரியாத மாதிரிதான் காட்டிக்கிறாங்க, பார்த்தனும் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மயில் கடத்தலுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்றது தெரியதான் போகுது. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.